ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இஃப்தார் நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உளுந்த வடை தாங்க செஞ்சுருந்தேன். உளுந்த வடை சிக்கன் மக்ரூனிங்க. அதுவுமே சூப்பராகவே இருந்துச்சு. உளுந்து வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு நான் கிரைண்டர் தான் மாவு அரைச்சிருந்தேன். எப்போயுமே வந்து மிக்சியில் தான் போடுவேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறதுனால கிரைண்டர் மாவு போட்டாச்சுங்க. அதுக்கு தேவையான பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா பிணைஞ்சி உப்பு எல்லாம் போட்டு மிளகு தான் போட்டாச்சுங்க. எல்லாமே போட்டு நல்லா பிணைஞ்சி நான் புசு புசுன்னு வடை சூப்பராக போட ரெடி ஆகிடுச்சு. வடையுமே பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாப்பா சட்னி அரைச்சிட்டு இருந்தாங்க. எப்பவுமே உளுந்த வடை சட்னி தாங்க காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். உளுந்த வடை சட்னி, சாம்பார் அதுவுமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி உங்கள் ஊரில் வந்து வெயிலாக மழையாக என்னான்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் வந்து சரியான வெயிலுங்க. ரொம்ப நோம்பாளிலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எல்லாருக்காக துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நல்லா நமக்கு ஒரு 27க்குள்ளே மழையை கொடுத்தா நல்லாயிருக்கும். எல்லோரும் துவா செய்வோம். எல்லோரும் துவா நல்லா கபூல் செய்வானாங்க. பாலஸ்தீன் மக்களுக்காகவும் துவா செய்யுங்க. வடையை பாருங்கள் சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே நல்லாயிருக்கு. சாப்பிடவும் டேஸ்ட்டாகவே இருந்துச்சுங்க. உளுந்த வடை தாங்க எனக்கு ரொம்ப ஈஸியாக வரும். எங்கள் வீட்டில் வந்து உளுந்த வடை தான் ஸ்பெஷலு. அடிக்கடி உளுந்த வடை செஞ்சுருவேன். நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னாக்க எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நீ உளுந்த வடை செய்டி சூப்பராக செய்வேன்னு சொல்லுவாங்க என்னோடய சொந்தக்காரங்க எல்லாருமே. பாருங்கள் வடையை பார்த்திங்களா செம்மையாக இருக்குது. உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.